நெக்ஸ்ட் டாபிக் அந்த பட்ஜெட்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் மீன்ஸ் அந்த வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The word budget is said to have its origin from the French word அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த இடத்துல பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படி பார்த்தோம்னா பவுஜெட் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா எந்த மொழியிலேருந்து எந்த வார்த்தையிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிங்கன்னா ஃப்ரெஞ்ச் வார்த்தையிலேருந்து தான் வந்தது. புரியுதுங்களா? அது என்னது பட்ஜெட் அப்படிங்கிறது அந்த பவுஜெட்னு சொல்லியிருக்காங்க. அந்த பவுஜெட் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து பார்த்தா எந்த மொழியிலேருந்து எந்த வார்த்தையிலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா ஃப்ரெஞ்ச் வார்த்தையிலேருந்து தான் அந்த வந்தது. நெக்ஸ்ட் பாருங்க, விச் ரிஃபர்ஸ் டு த ஸ்மால் லெதர் பேக்கு. அப்போ அந்த இடத்துல என்னது இந்த பட்ஜெட்டுங்கிறது நம்ம எதாவது சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல வரவு செலவு திட்டம் செய்யாங்க. அந்த வரவு செலவு திட்டம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஸ்மால் லெதர் பேக் மீன்ஸ் அந்த இடத்துல ஒரு சிறிய தோல் பை தான் அந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, த பட்ஜெட் இஸ் அன் ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். அப்போ அந்த இடத்துல என்னது எப்பொழுதுமே அந்த இடத்துல ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் தான். பட்ஜெட் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல எதிர்நோக்குகிற நிதி ஆண்டிற்குரிய அரசினுடைய மதிப்பீடு தான் அந்த இல்லைன்னா ஒன்று வருமானம் சொல்லியிருக்காங்க, இன்னொன்று செலவு. ஸோ இது எல்லாமே அந்த இடத்துல என்ன ஒவ்வொரு வருடையும் அதில் அறிக்கையை அந்த சமர்ப்பிக்காங்க. ஸோ அந்த பட்ஜெட் சார் இந்த பட்ஜெட்னு சொல்கிறாங்க சார் வரவு செலவு திட்டம். அப்போ அந்த வரவு செலவு திட்டம் பார்த்தீங்கன்னா எப்போ சார் கணக்கு முடிப்பாங்க, எப்போ சார் கணக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மார்ச் 31 வந்து பார்த்தா அந்த எண்டில் தான் அந்த கணக்கு முடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 1 தான் சார் கணக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்பொழுதுமே ஒவ்வொரு வருடமும் அந்த இடத்துல மார்ச் 31 கணக்கு முடிச்சுட்டு ஏப்ரல் 1 அந்த கணக்கு தொடங்குவாங்க. அது தொடங்கிறதுக்கு காரணம் இல்லைன்னா அரசனுடைய பற்றாக்குறை அல்லாத அரசனுடைய வரவு செலவு திட்டத்தை அந்த இடத்துல தீர்மானிக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல பட்ஜெட் இருக்காங்க. சார் வரவுன்னா என்ன சார், எக்ஸ்பெண்டிச்சர்னு என்ன சார்? அப்போ வரவு செலவு அப்படின்னு பார்த்தா வரவுன்னு என்னென்னா அரசுக்கு அந்த இடத்துல எந்தெந்த மாதிரி வழிகளில் அந்த இடத்துல வருவாய் கிடைக்குது அது எல்லாமே அந்த இடத்துல வரவு செய்து போயிடும். செலவினம்னா என்ன சார், அரசு வந்து பார்த்தீங்கன்னா என்னது பொதுமக்களுடைய நலனுக்காக அந்த இடத்துல என்ன செலவு பண்ணுது. ஸோ இது எல்லாமே அந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சரு. ஸோ அதுதான் அந்த இடத்துல அரசனுடைய வருவாய் மற்றும் செலவினங்களை அந்த இடத்துல உள்ளடக்கி இருக்கிறது அந்த இடத்துல பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. அந்த பட்ஜெட் தான் நம்ம வரவு செலவு திட்டம். ஸோ இந்த வரவு செலவு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்பொழுதுமே ஒவ்வொரு நிதி ஆண்டிற்குரிய அரசனுடைய மதிப்பிடப்பட்ட வருமானம் சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் செலவு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி காட்டக்கூடிய ஒரு அறிக்கை தான் அந்த இடத்துல பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? which shows the estimated income or expenditure the public government for the forthcoming financial year. Financial year means அந்த இடத்துல ஒவ்வொரு வருடமும் அந்த இடத்துல வரவு செலவு திட்டம் அந்த இடத்துல தாக்கல் பண்ணாங்க. அந்த வரவு செலவு திட்டத்தில் ஒன்று இன்கம் இருக்க, இன்னொன்று அந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சரு. புரியுதுங்களா? ஸோ அந்த இடத்துல என்ன ஒன்று இன்கம், இன்னொன்று எக்ஸ்பெண்டிச்சர் செய்யறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அந்த இடத்துல காட்டுகின்ற வருடாந்திர நிதி அறிக்கை தான் அந்த இடத்துல நம்ம பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் பட்ஜெட்டுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க சார். டெஃபினேஷன் யார் சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரெய்னி ஸ்டோன் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த இடத்துல பாஸ்டபில் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காங்க. அப்போ பட்ஜெட்டுக்கு 2 பேர் அந்த இடத்துல டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரெய்னி ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, it is a document containing a preliminary approval plan of public revenue or expenditure. எப்பொழுதுமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பட்ஜெட் தயாரிக்கிறதுக்கு அந்த இடத்துல மெயின் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா ப்ரிலிமினரி அப்ரூவல் சொல்லியிருக்காங்க. எப்பொழுதுமே அந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த இடத்துல பொது வருவாயும் சரி மற்றும் செலவு அந்த இடத்துல திட்டத்துக்கு அந்த இடத்துல முதல் நிலைன்னு அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் அந்த இடத்துல இட் இஸ் ஏ டாக்குமெண்ட் கண்டெய்னிங். புரியுதுங்களா? எப்பொழுதுமே அந்த இடத்துல டு ப்ரிலிமினரி அப்ரூவலு முதல் நிலையினான அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொது வருவாய் மற்றும் செலவு திட்டத்தை அந்த இடத்துல உள்ளடக்கியது தான் அந்த இடத்துல பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரெய்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதா? அந்த இடத்துல பப்ளிக் ரெவன்யூ ஆர் எக்ஸ்பெண்டிச்சர்னு அந்த இடத்துல என்ன ஒன்று பொது வருவாயின்னு சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் அந்த இடத்துல பொது செலவு திட்டத்தை அந்த இடத்துல உள்ளடக்கியதுக்கு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அந்த இடத்துல முதல்நிலை என்ன அப்படின்னு பார்த்தா ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் அந்த இடத்துல இட் இஸ் த டாக்குமெண்ட் கண்டெய்னிங் ஆஃப் ப்ரிலிமினரி அப்ரூவலு. நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, பாஸ்டபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த பட்ஜெட் ஹேஸ் கம் டு மீன்
த ஃபினான்சியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கிவன் பீரியடு. அப்போ கிவன் பீரியடு என்னென்னா வரவு செலவு திட்டம் வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிதி ஏற்பாடுகளை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறது. அதனால் ஃபினான்சியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் கிவன் பீரியட். கிவன் பீரியட் மீன்ஸ் அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணணும், நிதிக்கு உண்டான ஏற்பாடுகளை அந்த இடத்துல ஏற்படணும். அது என்ன ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா ரெவன்யூ ஆர் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, வித் த யூசல் இம்ப்ளிகேஷன் தட் தே ஹேவ் பீன் சப்மிட்டட் டு த லெஜிஸ்லேட்டர் ஃபார் அப்ரூவல். இந்த இடத்துல என்னது சப்மிட்டட் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் அப்ரூவல் சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இது வழக்கமான ஒப்புதல் வந்து பார்த்தோன்னா எங்கே வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சட்டமன்றத்தில் தான் அந்த இடத்துல சமர்ப்பிப்பாங்க. ஒவ்வொரு வருடமும் அந்த இடத்துல வரவு செலவு தாக்கல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சட்டமன்றத்தில் ஒப்புதல் சமர்ப்பிப்பு கட்டத்தில் தான் வரவு செலவு திட்டத்தை செயல்படுத்த முடியும். ஒவ்வொரு தொகுதிக்கும் எவ்வளோ அந்த இடத்துல நிதி ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல முன்கூட்டியே அந்த இடத்துல தாக்கல் செஞ்சுவாங்க. தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல இது எல்லாமே வரவு செலவு திட்டமானது ஒரு குறிப்பிட்ட காலத்தினுடைய நிதி ஏற்பாடுகளை அந்த இடத்துல சரியான முறையில் அந்த இடத்துல வெளிப்படுத்த முடியும். அதுதான் அந்த இடத்துல ஃபினான்சியல் அரேஞ்ச்மெண்ட் ஆர் கிவன் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த கான்செப்ட் சொன்னது இந்த கான்செப்ட் சொன்னது ஃபாஸ்ட் பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, யூனியன் பட்ஜெட் அண்டு ஸ்டேட் பட்ஜெட்டு. அப்போ இதில் 2 பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மத்திய வரவு செலவு திட்டம் சொல்லியிருக்காங்க, இன்னொன்று அந்த இடத்துல மாநில வரவு செலவு திட்டம் தான் அந்த இடத்துல யூனியன் பட்ஜெட் அண்டு ஸ்டேட் பட்ஜெட்டு. இந்தியா இஸ் ஃபெடரல் எக்கானமி. புரியுதுல? அந்த இடத்துல என்னன்னா இந்தியா வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபெடரல் எக்கானமி. காரணம் வந்துட்டு பார்த்தா அந்த இடத்துல இந்தியா வந்து பார்த்தோன்னா மத்திய அரசும் மாநில அரசும் அந்த இடத்துல இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த இடத்துல ஃபெடரல் எக்கானமி அப்படின்னு. நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஹென்ஸ் த பப்ளிக் பட்ஜெட் இஸ் டிவைட் இன்டு த 2 வே லேயர்ஸ். புரியுது? அந்த இடத்துல 2 லேயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 லேயர்ஸ் வந்து என்னன்னா, ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. புரியுதுங்களா? ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, இன்னொன்று அந்த இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட். புரியுதா? ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட். அதுதான் அந்த இடத்துல த டிவைட் இன்டு 2 லேயர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டு. அப்போ அரசு வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த இடத்துல வரவு செலவு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2 பகுதியில் அந்த இடத்துல பிரிக்குது. ஒன்று மத்திய அரசுன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொன்று மாநில அரசு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பாருங்க, த சப்மிட் ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். அப்போ அந்த இடத்துல மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல த யூனியன் பட்ஜெட் அண்டர் ஆர்டிகல் 112 சொல்லியிருக்காங்க. புரியுதா? அதாவது ஆர்டிகல் 112 விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் தான் அந்த இடத்துல சமர்ப்பிப்பாங்க. புரியுதா? அந்த இடத்துல மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு வருடமும் அந்த இடத்துல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த இடத்துல நிதி அறிக்கை அந்த இடத்துல சமர்ப்பிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமர்ப்பிக்கிறது எந்த சரத்துப்படி பார்த்தீங்கன்னா 112. புரியுது? ஆர்டிகல் 112 சரத்துப்படி பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் தான் அந்த இடத்துல சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சப்மிட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கே சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்டர் ஆர்டிகல் 202 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? அந்த இடத்துல மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சரத்து 202 படி அந்த இடத்துல ஒவ்வொரு மாநில அரசு அந்த இடத்துல சட்டமன்றத்தில் தான் அந்த இடத்துல வரவு செலவு திட்டத்தை அந்த இடத்துல தாக்கல் செய்யணும். ஸோ இதுதான் அந்த இடத்துல யூனியன் பட்ஜெட் ஆர் ஸ்டேட் பட்ஜெட்டு. புரியுதுல? மத்திய அரசும் மாநில அரசும் அந்த இடத்துல ஏந்து செயல்படுத்துது. ஆனால் மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆர்டிகல் 112 படி வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் அந்த இடத்துல தாக்கல் செய்யுது. மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 202 படி வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் தான் அந்த இடத்துல வரவு செலவு திட்டத்தை அந்த இடத்துல சமர்ப்பிக்குது. ஸோ இதுதான் அந்த இடத்துல தாக்கல் செய்யுது. ஸோ இதுதான் அந்த இடத்துல யூனியன் பட்ஜெட்டுக்கும் ஸ்டேட் பட்ஜெட்டுக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதுங்களா? இது அது எங்கே தாக்கல் பண்ணுறாங்க, இவங்க எங்கே தாக்கல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா ரெண்டுக்கான. ஆனால் 2 பேரும் என்ன பண்ணுவோம், ஃபெடரல் எக்கானமி கூட்டாட்சி ஒரு பொருளாதாரமாக அந்த இடத்துல செயல்படுது. இணைந்து செயல்படக்கூடிய அமைப்பு தான் அந்த இடத்துல கூட்டரசு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க சார், டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டு. புரியுதுங்களா? பட்ஜெட்னா என்னன்னு பார்த்தோம். புரியுதுங்களா? அதில் டெஃபினேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் யூனியன் பட்ஜெட் என்னன்னு பார்த்தோம், ஸ்டேட் பட்ஜெட் பார்த்தோம். நெக்ஸ்ட் அந்த இடத்துல டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டு. அப்போ வரவு செலவுத்தினுடைய வகைகளை தான் நம்ம பார்க்குறோம். அதில் எத்தனை பட்ஜெட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க.
there are 7 types of budget கொடுத்துருக்காங்க. புரியுதா? there are 7 types of budget கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெவன்யூ அண்ட் கேபிட்டல் பட்ஜெட்டு. ரெவன்யூ பட்ஜெட் மீன்ஸ் அந்த இடத்துல ஒன்று வருவாயின்னு சொல்லியிருக்காங்க, இன்னொன்று அந்த இடத்துல மூலதனம் வரவு செலவு தான் அந்த இடத்துல ரெவன்யூ ஆர் கேபிட்டல் பட்ஜெட்டு. ஆன் த பேசிக் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆன் ரெவன்யூ அக்கௌண்ட் அண்ட் அதர் அக்கௌண்ட்ஸ் பட்ஜெட் கேன் பி ப்ரெசன்ட் இன் 2 ways. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 வழியில் அந்த இடத்துல பட்ஜெட் அந்த இடத்துல தாக்கல் பண்ணலாம். அது என்னென்ன பட்ஜெட்டு? ஃபஸ்ட்டு ரெவன்யூ பட்ஜெட்டு, இன்னொன்று கேபிட்டல் பட்ஜெட்டு, இன்னொன்று சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்டு, இன்னொன்று ஓட் ஆஃப் ஆன் அக்கௌண்ட்டு. ஆனால் இந்த இடத்துல ஒன்லி கிவன் என்னது ப்ரெசன்ட் 2 ways கொடுத்துருக்காங்க. அந்த 2 waysங்கிறது எது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று ரெவன்யூ ஆர் கேபிட்டல்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ பட்ஜெட்னா என்ன அப்படின்னு என்ன சார்னா, வருவாய் வரவு செலவு திட்டம் தான் அந்த ரெவன்யூ பட்ஜெட்டு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ரிசிப்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். Moreover, the revenue receipt can be categorized into tax revenue and non-tax revenue. வருவாய் வரவு செலவு திட்டம்னா என்ன அப்படின்னா, ஒன்று வரவு, இன்னொன்று அந்த இடத்துல செலவு. அதை தான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ரிசிப்ட் ஆர் பேமெண்ட். புரியுது? அந்த இடத்துல ரிசிப்ட் ஆர் பேமெண்ட். ரிசிப்ட் அந்த இடத்துல நம்மளுக்கு செலுத்துதல் தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அந்த செலுத்துதல் எல்லாமே அந்த இடத்துல நம்மளுக்கு வரவு சைடு தான் வரும். பேமெண்ட் அப்படிங்கிறது செலுத்துதல் எல்லாமே அந்த இடத்துல பட்டு சைடில் வரும். அதுதான் அந்த இடத்துல இட் கன்சிஸ்ட் ரெவன்யூ ரெசிப்ட், சரி ரெவன்யூ ரிசிப்ட் அண்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரு. புரியுதா? ரெசிப்ட் எல்லாமே அந்த இடத்துல இல்லைன்னா செலுத்துதல் எல்லாமே அந்த இடத்துல நம்மளுக்கு வரவு சைடு வரும். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே அந்த இடத்துல என்ன எது சைடு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, மோர் ஓவர் ரெவன்யூ ரெசிப்ட் கேன் கேட்டகரைஸ் இன்டு டேக்ஸ் ரெவன்யூ ஆர் நான் டேக்ஸ் ரெவன்யூ. ஸோ இது எல்லாமே அந்த இடத்துல வரி வருவாயின்னு சொல்லியிருக்காங்க மற்றும் வரி சாராத வருவாயின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே அந்த இடத்துல வகைப்படுத்திருக்காங்க. அப்போ இது வருவாய் செலவினம்னா என்ன, வருவாய் சாராத செலவினம்னா என்ன அப்படின்னு 2 வகையாக கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கேன் ஆல்சோ கேட்டகரைஸ் இன்டு பிளான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் நான் பிளான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஹலோ அம்மா, நான் மொபைல் நான் வச்சுருக்குமா, கேஷ் எடுக்கிறதுக்காக நெட் யூஸ் பண்ணுறதுக்காக மொபைல் வாங்கிட்டு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் கொஞ்ச நேரத்தில் கொடுக்குறேன் அவங்ககிட்ட. சரிம்மா, நான் ஒரு 1/2 hourல கொடுக்குறேன். நான் இல்லை அர்ஜென்ட் இல்லை, கொண்டு போய் தரேன். சரிம்மா சரிம்மா, நான் தான் நெட்டு. சரிப்பா, நான் கூப்பிட்றேன் கூப்பிட்றேன். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கேபிட்டல் பட்ஜெட்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் பட்ஜெட் மீன்ஸ் அந்த இடத்துல மூலதன வரவு செலவு திட்டத்தை சொல்லியிருக்காங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரிசிப்ட் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். புரியுதா? இதில் ரிசிப்ட் ஆர் எக்ஸ்பெண்டிச்சர். இன் திஸ் கேஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல் ரிசிப்ட் ஆர் லோன்ஸு. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மூலதன வரவனுடைய முக்கிய ஆதாரங்கள் எது அப்படி பார்த்தா அந்த இடத்துல மெயின் சோர்ஸஸ்ங்க சொல்லியிருக்காங்க, லோன்ஸு அண்ட் அட்வான்ஸு. புரியுதுங்களா? என்னது கேபிட்டல் அட்வான்ஸ், கேபிட்டல் பட்ஜெட்டுக்கு அந்த இடத்துல மெயின் சோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு லோன்ஸு, நெக்ஸ்ட்டு அட்வான்ஸு. புரியுதுங்களா? அந்த இடத்துல என்னது மூலதன வரவனுடைய முக்கிய ஆதாரங்கள் என்னென்னா, ஒன்று கடன், இன்னொன்று முன்பணம். ஸோ இதுதான் அந்த இடத்துல மூலதன பட்ஜெட்டில் அடங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Next, in other sides, capital expenditures can be categorized into planned capital expenditure and non-planned capital expenditure. ஸோ இந்த இடத்துல மூலதன வரவு செலவு திட்டத்துலையும் 2 கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு, இன்னொன்று நான் பிளான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு. அது 2 வகையாக அந்த இடத்துல பிரிச்சிருக்காங்க. புரியுதா? வருவாய் வரவு செலவு திட்டத்தில் 2 இதாக பிரிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி கேபிட்டல் பட்ஜெட்லேயும் அந்த இடத்துல 2 இதாக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட். சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்னா என்ன சார் அப்படின்னா, ரெண்டுமே அந்த இடத்துல என்னது இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த இடத்துல சப்ளிமெண்ட்ரி. அதாவது அந்த இடத்துல துணை
வரவு செலவு திட்டம் தான் அந்த இடத்துல சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட். During the time of war, emergencies and natural calamities like tsunami, flood, etc. அப்போ துணை வரவு செலவு திட்டம் எதுக்கு சார் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, போர்க்காலம் மற்றும் சுனாமி டைமில் அப்படி தான் அந்த இடத்துல காலமெட்டிக்ஸ் கொடுக்குறேன், நேச்சுரல் கலாமிட்டிஸ் லைக் சுனாமி அண்டு ஃப்ளட்டு, புரியுதுங்களா? ஸோ இந்த டைமில் போர்க்காலம் மற்றும் சுனாமி, வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களின் போது அந்த இடத்துல செலவுக்குன்னு அந்த இடத்துல ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய தொகை அந்த இடத்துல போதுமானதாக இல்லை. பாருங்க, அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அலாட் டு த பட்ஜெட் ப்ரொவிஷன்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் எனஃப், புரியுது, நாட் ஆல்வேஸ் எனஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செலவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை வந்துட்டுல போதுமானதாக இல்லை. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சூழ்நிலையை அந்த இடத்துல சமாளிப்பதற்காக தான் அந்த இடத்துல அரசு இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் துணை வரவு செலவு திட்டத்தை அந்த இடத்துல தாக்கல் செய்யுது, புரியுதுங்களா? அங்கே கொடுத்துருக்க பாருங்க, the supplementary budget can be presented by the government to tackle this unfortunate event. அப்படி இது unfortunate event அந்த இடத்துல என்னது, சப்போஸ் அந்த இடத்துல பட்ஜெட் தயார் பண்ணுறாங்க, அந்த நிதி நெருக்கடிகளை அந்த இடத்துல சமாளிப்பதற்கு முடியல அப்படின்னா இடையில இந்த மாதிரி அந்த இடத்துல துணை வரவு செலவு திட்டத்தை அந்த இடத்துல தாக்கல் பண்ணுவாங்க. அதுதான் அந்த இடத்துல எதிர்பாராத சூழ்நிலையை அந்த இடத்துல சமாளிப்பதற்கு தான் அரசு இந்த மாதிரி பட்ஜெட் அந்த இடத்துல தாக்கல் பண்ணுது. அந்த மாதிரி தாக்கல் பண்ணக்கூடியது அந்த இடத்துல சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட், அதுதான் அந்த இடத்துல துணை வரவு செலவு திட்டம். நெக்ஸ்ட் பாருங்க, ஓட் ஆன் அக்கௌண்ட். ஓட் ஆன் அக்கௌண்ட் மீன்ஸ் அந்த இடத்துல நிதிக்கு அந்த இடத்துல வாக்கெடுக்கிறது. அது ஏன் அந்த இடத்துல வாக்கெடுப்பு எனக்கு சொல்லுங்க, அண்டர் ஆர்டிகல் 116 of the Indian Constitution, the budget can be presented in the middle of the year. புரியுது, அந்த இடத்துல என்ன, the budget presented the middle of year சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நிதி வாக்கெடுப்பு அந்த இடத்துல வந்து பார்த்தா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல இந்திய அரசியலமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா 116 படி பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருட மத்தியில் தான் அந்த இடத்துல சமர்ப்பிக்கப்படும். இதுதான் அந்த இடத்துல அரசியல் காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அரசானது என்னது, தேர்தல் காரணமாக அந்த வருடம் முழுவதும் சொல்லியிருக்காங்க, அல்லது தொடர்ந்து இருக்கலாம் அல்லது தொடராமல் இருக்கலாம். அந்த மாதிரி தொடராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இடையில என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பட்ஜெட் அந்த இடத்துல தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. என்ன அதுக்கு என்ன ரீசன் பாருங்கள், இந்த மிடில் ஆஃப் த இயர்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தாக்கல் பண்ணுறதுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அதை கொடுத்துருக்காங்க ரீசனு. த ரீசன்ஸ் மே பி பொலிட்டிக்கல் அண்டு நேச்சர், புரியுதுங்களா? ஸோ இதுதான் அந்த இடத்துல வருட மத்தியில் அந்த இடத்துல சமர்ப்பிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அரசியல் காரணம் தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது அந்த இடத்துல ரீசன் என்னது, இந்த பொலிட்டிக்கல் இன் நேச்சர், அரசியல் காரணம் தான் அந்த இடத்துல நிதி அந்த இடத்துல வாக்கெடுப்பு அந்த இடத்துல ஏற்படுறதுக்கு காரணம் அந்த இடத்துல அந்த வருட மத்தியில் அந்த இடத்துல சமர்ப்பிக்கிறது, இதுதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், the existing government may or may not continue for the year on account of the fact that elections are due. The government places in land duck budget. புரியுது, அந்த லேம் டக் பட்ஜெட்டு. ஸோ இதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த வருடம் என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து இருக்கலாம் அல்லது தொடராமல் இருக்கலாம். அதனால தான் சொல்லியிருக்காங்க, த எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் மே ஆர் மே நாட் கண்டினியூ த இயர், புரியுதுங்களா? ஸோ இந்த அரசியல் காரணமாக அரசானது என்னன்னா தேர்தல் காரணமாக ஒரு வருடம் முழுவதும் தொடர்ந்து இருக்கலாம் அல்லது தொடராமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்து பார்த்தோம்னா சாக்கு சொல்கிறது அந்த இடத்துல இந்த மாதிரி திட்டத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க, லேம் டக் பட்ஜெட். லேம் டக் பட்ஜெட் மீன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் அந்த இடத்துல லேம் டக் பட்ஜெட்டு, புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்டு ஓட் ஆன் அக்கௌண்ட் பட்ஜெட்டு. இதுதான் அந்த இடத்துல இந்த நிதிக்கு தான் அந்த இடத்துல வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க காம்போனன்ட்ஸ் ஆஃப் பட்ஜெட்டு. காம்போனன்ட்ஸ் ஆஃப் பட்ஜெட்னா என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல பட்ஜெட்டுடைய உள்ளடக்கம் வந்து அந்த இடத்துல காம்போனன்ட்ஸ் இருக்காங்க. இதில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. தெர் ஆர் 2 டைப்ஸ் பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பட்ஜெட்டு ரிசிப்ட்டு, இன்னொன்று பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சரு. புரியுதா? ரிசிப்ட்னா என்னென்னா நம்மளுக்கு வரக்கூடிய வரவினங்கள் எல்லாமே அந்த இடத்துல ரிசிப்ட்டு.
நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா அந்த இடத்துல செலவுகள் எல்லாமே அந்த இடத்துல அரசு செய்யுது பார்த்தீங்களா பொதுமக்களுக்காக, அது செய்யக்கூடிய செலவினங்கள் எல்லாமே அந்த இடத்துல பற்று சைடு போயிடும். புரியுதா? ரிசிப்ட்னா அந்த இடத்துல வரவு, எக்ஸ்பெண்டிச்சர்னா அந்த இடத்துல என்னது செலவு அந்த இடத்துல பற்று பக்கம் அந்த இடத்துல போயிடும். இதில் பாருங்க பட்ஜெட் ரிசிப்ட்ல வந்து பார்த்தோம்னா ரெவன்யூ ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேபிட்டல் ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ பட்ஜெட்டுடைய வரவுல வந்து பார்த்தோம்னா ஒன்று வருவாய் வரவு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த இடத்துல மூலதன வரவு கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ரிசிப்ட் வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று டேக்ஸ் ரிசிப்ட், இன்னொன்று நான் டேக்ஸ் ரிசிப்ட். புரியுதா? அந்த இடத்துல வருவாய் வரவுல வந்து பார்த்தோம்னா ஒன்று வரி வரவுன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொன்று வரி சாராத வரவுகள் தான் அந்த இடத்துல நான் டேக்ஸ் ரிசிப்ட். புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க கேபிட்டல் ரிசிப்ட்னு சொல்லியா மூலதன வரவுகள் அந்த இடத்துல எதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெக்கவரி ஆஃப் லோன்ஸு, பாரோவிங் அண்ட் அதர் லயபிலிட்டிஸு, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு. புரியுதா? அதாவது என்னன்னா கடன்களை என்ன பண்ணுறாங்க மூலதன ரிசிப்டில் என்ன கடன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த கொடுத்த கடனை அந்த திருப்பி அந்த இடத்துல வசூலிக்கணும். நெக்ஸ்ட் பாரோவிங் அண்ட் அதர் லயபிலிட்டிஸ் அதில் கடன்கள் மற்றும் பிற பொறுப்புகளை தான் அந்த இடத்துல பாரோவிங் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா அந்த முதலீட்டிலேருந்து என்னன்னா அவங்க விளக்கணும், அதை தான் அந்த இடத்துல முதலீட்டை விளக்குது. நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர். இது பட்ஜெட் ரிசிப்டில் இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அப்படி பண்ணால் வருவாய் செலவினங்கள் தான் அந்த இடத்துல ரெவன்யூ. நெக்ஸ்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம மூலதன செலவு. அப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் கொடுத்துருக்காங்க பிளான் எக்ஸ்பெண்டிச்சருக்கு, நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது. கேபிட்டல்லையும் அதில் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை பார்த்தோம்லப்பா, இதில் என்ன பார்த்தோம் கடைசியில் அப்படி பார்த்தா நிதி வாக்கெடுப்பு தான் அதில் பார்த்தோம். அந்த நிதி வாக்கெடுப்பு வந்ததுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் எதன் மூலியமாக அந்த இடத்துல தீர்க்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. த ஓட் ஆன் அக்கௌண்ட் பட்ஜெட் இஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன். புரியுது? அந்த இடத்துல என்னது இல்லை மெயினாக அந்த இடத்துல ஸ்பெஷல் ப்ரொவிஷன். இந்த சிறப்பு நிகழ்வுக்கு தான் அதில் என்ன நிதி வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டமானதுன்னா அவசியம் சொல்லியாங்க. அந்த அவசியம் வந்து இது எங்கே தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா கெட்ஸ் பர்மிஷன் ஃப்ரம் த பார்லிமெண்ட். புரியுதா? ஸோ இந்த இது எங்கே வந்து தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சிறப்பு வாக்கெடுப்பு நிதி வாக்கெடுப்பு திட்டம் வந்துன்னா எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தா பாராளுமன்ற ஒப்புதல் பெறும் வரை தான் அந்த இடத்துல செலவு மேற்கொள்ள அனுமதி உள்ளது. நெக்ஸ்ட் கொடுத்துருக்கா பாருங்க த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆன் நெசசரி ஐட்டம்ஸ் ஸ்டில் த பட்ஜெட் finally passed in parliament. Next, the legal permission in both the houses of the parliament for withdrawal from money from the consolidated fund in India to meet the requisite expansion. Still the budgetary is finally approved is known as the vote on account budget. புரியுதா? அந்த இடத்துல vote on account budget. இது என்ன வழிகாண அந்த இடத்துல பாராளுமன்றத்தில் அந்த இடத்துல ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல அந்த தொகுப்பு நிதியில இருந்ததுலன்னா சட்ட ரீதியான முறையில் அந்த இடத்துல பணம் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அந்த இடத்துல என்ன சொல்லிக்க அந்த ஓட் ஆன் அக்கௌண்ட் பட்ஜெட்டு அதுதான் அந்த இடத்துல சட்ட ரீதியான அந்த இடத்துல வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை சார் இந்த இது செயல்படுத்த முடியும் அப்படின்னா திஸ் டைப் ஆஃப் பட்ஜெட் இஸ் ஜென்ரலி தேங்க்ஸ் ஃபார் நாட் மோர் தென் 2 months சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ இந்த இத்தகைய பட்ஜெட் வந்து பார்த்தோம்னா அனுமதி வழங்குறதுக்கு அதிகபட்சம் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல 2 மாதங்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல வழங்க முடியும். புரியுதுங்களா? இது என்னது த ஓட் ஆஃப் அக்கௌண்ட் பட்ஜெட்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அந்த இடத்துல இந்த சிறப்பு நிகழ்வாக அந்த நிதிக்கு வாக்கெடுக்கும் வரவு செலவு திட்டம் வந்ததுன்னா 2 மாதங்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல அதிகபட்ச அனுமதி என்பது அந்த இடத்துல வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட். ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட் மீன்ஸ் அந்த இடத்துல பூஜ்ஜிய வரவு செலவு திட்டம் தான் அந்த இடத்துல ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரசன்ட் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் ஃபர்ஸ்ட் இன் 1987 to 88. புரியுதுங்களா? இந்தியாவில் பூஜ்ஜிய வரவு செலவு திட்டத்தை அந்த இடத்துல தாக்கல் செஞ்சது எந்த ஆண்டு அப்படி பார்த்தா 1987 to 88. ஸோ இந்த ஆண்டு காலகட்டத்தில் தான் அந்த பூஜ்ஜிய வரவு செலவு திட்டத்தை அந்த தாக்கல் செஞ்சாங்க. இட் இன்வால்வ்ஸ் த ப்ளஸ் எவல்யூஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். புரியுதா? இட் இன்வால்வ்ஸ் த ப்ளஸ் எவல்யூஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இன் த கவர்மெண்ட் பட்ஜெட்டு. இதில்
ஒவ்வொரு செலவினும் அந்த இடத்துல புதிதாக தான் அந்த இடத்துல கருதப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய மதிப்பீடுகளை அந்த இடத்துல சரி செய்யணும். புரியுதுங்களா? இட் இன்வால்வ்ஸ் ப்ளஸ் எவாலுவேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இன் த கவர்மெண்ட் பட்ஜெட் அசிங்ஸ் இட் அஸ் எ நியூ ஐட்டம். புரியுதுங்களா? ஒவ்வொரு ஆண்டும் என்ன நியூ ஐட்டம் என்னன்னா ஒவ்வொரு ஆண்டும் அதில் செலவு பண்ணக்கூடிய செலவினம் எல்லாமே இந்த புதிதாக தான் அந்த இடத்துல கருதப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் அந்த இடத்துல அதனுடைய மதிப்பீடுகளை அந்த இடத்துல என்ன பண்ணும்? மதிப்பீடுகளை சரி செய்யணும். The review has been made to provide justifications of otherwise for the project as the whole in the right of the socio-economic activities which have been already set up for this project and as well as the view of the properties of the society. அப்போ இந்த பூஜ்ய வரவு செலவில் வந்து பார்த்தா அந்த இடத்துல என்னன்னா சமூகத்தினுடைய முந்தைய முன்னுரிமைகளை அந்த இடத்துல சமூக பொருளாதார நோக்கங்களினுடைய பார்வையில தான் அந்த இடத்துல ஆய்வு செய்யப்பட்டு அது சரியான முறையில் அந்த இடத்துல நியாயப்படுத்தணும். அதான் ப்ரியாரிட்டிஸ் ஆஃப் சொசைட்டி. ப்ரியாரிட்டிஸ் ஆஃப் சொசைட்டி மீன்ஸ் என்னன்னா சமூகத்தினுடைய முந்தைய முன்னுரிமையில் அந்த இடத்துல என்ன பொருளாதார நோக்கத்தினுடைய பார்வையில் அந்த இடத்துல மறு ஆய்வு செய்வதற்காக தான் இந்த மாதிரி ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டு. when the outcome of any activity is taken as base of any budget. அப்போ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா செயல்திறன் வரவு செலவு திட்டத்தை அந்த நம்ம பர்ஃபார்மன்ஸு அது எப்படி சார் செயல்படுத்துறது அப்படின்னா when the outcome of any activity is taken as the base of any budget. அப்போ எந்த ஒரு வரவு செலவு திட்டத்தினுடைய வெளியீட்டினுடைய அடிப்படையில் தான் அந்த இடத்துல நம்ம செயல்படுத்தணும். புரியுதா? எந்த ஒரு வரவு செலவு திட்டமும் அதில் வெளியீட்டின் அடிப்படையில் மட்டும்தான் அந்த இடத்துல அது அமைக்க முடியும். அப்படி அமைஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துல செயல்திறன் வரவு செலவு திட்டம் அப்படின்றாங்க. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் ஃபஸ்ட்டு எங்கே சார் வந்து வேர்ல்டு லெவலில் சொன்னாங்க அப்படின்னா யூஎஸ்ஏல தான். புரியுதுங்களா? அந்த பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து எங்கே இது செயல்திறன் திட்டத்தை அந்த இடத்துல சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இன்ட்ரடியூஸ் பண்ணதாக அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது வேர்ல்டு லெவலில் யூஎஸ்ஏல தான் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன்ஸ் வாஸ் செட் அப் இன் 1949 சொல்லியிருக்காங்க. புரியுது? 1949 தான் அந்த இடத்துல அமெரிக்காவில் தான் அந்த இடத்துல நிர்வாக சீர்திருத்த குழு அந்த இடத்துல அமைக்கப்பட்டாங்க. அதான் ரீஃபார்ம்ஸ் கமிஷன்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லியிருக்காங்க. அது யாருடைய தலைமையில் வந்து செயல்படுறது? 1949 வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல சர் உப்பர். புரியுதா? சர் உப்பர் அவங்களுடைய தலைமையின் கீழே தான் அந்த இடத்துல 1949 வந்து பார்த்தோம் அந்த இடத்துல இந்த பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு அந்த இடத்துல செயல்படுத்துறது அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பரிந்துரையின்படி தான் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த பட்ஜெட் அந்த இடத்துல செயல்படுத்திருக்காங்க. In this performance budget, it is the compulsion of the government to tell what is done, how much done for the betterment of the people. ஸோ இதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்க சார் உப்பர் அவங்களுடைய தலைமையில் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல இந்த குழுவினுடைய பரிந்துரையின்படி அந்த இடத்துல மக்களுடைய நலனுக்காக மட்டும்தான் இந்த வரவு செலவு திட்டத்தில் என்ன செய்யறது, எப்படி செய்யறது அப்படிங்கிறது அந்த இடத்துல மக்களுக்கு அந்த இடத்துல முன்கூட்டியே அந்த இடத்துல தெரிவிக்கணும். புரியுதுங்களா? அதை பாருங்க, வாட் இஸ் டன்னு, ஹோ மச் டன் சொல்லியிருக்காங்க, ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த பீப்புள்னு சொல்லியிருக்காங்க. புரியுது? அதனால் இந்த செயல்திறன் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எப்படி செய்யுது, என்ன மாதிரி செய்யுது அப்படிங்கிறது அந்த இடத்துல சர் ஊப்பர் அப்படிங்கிறவரை 1949 அந்த இடத்துலனா அவங்களுடைய தலைமையில் தான் அந்த இடத்துலனா இது பரிந்துரை செஞ்சாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டு இன்னொரு பேர் பாருங்க, இஸ் ஆல்சோ நோன் அஸ் த அவுட்கம் பட்ஜெட்டு. புரியுதுங்களா? அந்த இடத்துல என்னது செயல்திறன் வரவு செலவு திட்டம் தான். இன்னும் அதுக்கு இன்னொரு பேர் தான் அந்த இல்லைன்னா சாதாரண திட்டம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க சார். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 7th பேலன்ஸ் பட்ஜெட்டு, நெக்ஸ்ட் அன்பேலன்ஸ்டு பட்ஜெட்டு. இது பேலன்ஸ்னா என்னது? சமநிலை
வரவு செலவு திட்டம் சொல்லியாங்க. இன்னொன்று அன்பேலன்ஸ்னா அந்த இடத்துல சமநிலை இல்லா வரவு செலவு திட்டத்தை அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பேலன்ஸ் பட்ஜெட்னு என்னது? சமநிலை வரவு செலவு திட்டம் செய்யாங்க. அப்போ சமநிலைனா என்ன சார் அப்படின்னா, த பேலன்ஸ் பட்ஜெட் இஸ் த சிச்சுவேஷன்ஸ் இன் விச் எஸ்டிமேட்டட் ரெவன்யூ ஆர் எக்ஸ்பெண்டிச்சர். புரியுதா? அந்த இடத்துல ரெவன்யூ ஆர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ரெவன்யூ ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த இடத்துல ஈக்குவலாக இருந்தனா அது பேலன்ஸ்ட் பட்ஜெட்டு. புரியுதா? பேலன்ஸ் பட்ஜெட் என்னது? சமநிலை வரவு செலவு திட்டம்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அரசு எதிர்பார்க்கக்கூடிய வருவாயும் திட்டமிட்டப்படக்கூடிய செலவும் அந்த இடத்துல சமமாக இருந்ததுன்னா அது சமநிலை வரவு செலவு திட்டம். புரியுதுங்களா? அது என்னது? விச் எஸ்டிமேட்டட் ரெவன்யூ ஆஃப் கவர்மெண்ட் டூரிங் த இயர் இஸ் ஈக்குவல் டு த ஆன்டிசிபேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ வருவாயும் செலவும் அந்த இடத்துல ஈக்குவலாக இருந்தால் அது பேலன்ஸ் பட்ஜெட்டு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க சார், அன்பேலன்ஸ்ட் பட்ஜெட்டு. சமநிலை இல்லா வரவு செலவு திட்டம். அப்போ சமநிலை இல்லை அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க? ரெவன்யூ ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெவன்யூ ஆர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு ஈச் அதர். அப்போ வருவாயும் அந்த இடத்துல செலவினங்களும் அதில் சமமாக இருக்குது இல்லை. புரியுதுங்களா? அப்போ ஒரு சில டைமில் வருவாய் அதிகமாக இருக்கும், எக்ஸ்பென்ஷன் செலவு கம்மியாக இருக்கும். புரியுதா? ஒரு சில டைமில் செலவு அதிகமாக இருக்கும், வருவாய் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கிற போது அந்த என்ன அன்பேலன்ஸ் பட்ஜெட்டு. புரியுதா? அப்போ அன்பேலன்ஸ் பட்ஜெட்டில் தேர் ஆர் 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். புரியுதா? பட்ஜெட்னு ஸ்டார்ட் பண்ணோன்னே 2 இருக்குது. ஒன்று சர்ப்ளஸ் பட்ஜெட் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று டெபிசிட் பட்ஜெட்டு. அப்போ சர்ப்ளஸ் பட்ஜெட்னா என்ன சார் அப்படின்னா, ரெவன்யூ எக்ஸீட்ஸு ஆர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். புரியுதா? அந்த இடத்துல ரெவன்யூ எக்ஸீட்ஸு ஆர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது பொது செலவை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தோன்னா பொது வருவாய் அதிகமாக இருந்தால் அது சர்ப்ளஸ் பட்ஜெட்டு. சப்போஸ் பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எக்ஸீடிங் ஆர் பப்ளிக் ரெவன்யூ. அப்போ பொது வருவாயை கம்பேர் பண்ண பார்த்தோம்னா பொது செலவு அந்த இடத்துல அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல டெபிசிட். டெபிசிட் என்ன சார் அப்படின்னா பற்றாக்குறை வரவு செலவு திட்டம். புரியுதா? இது உபரி வரவு செலவு திட்டம், இது பற்றாக்குறை வரவு செலவு திட்டத்தில் நம்ம சொல்கிறோம். புரியுதா? அன்பேலன்ஸில் என்னது? தெர் ஆர் 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. புரியுதா? கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, கவர்மெண்ட் எஸ்டிமேட்டட் ரெவன்யூ ஆர் எஸ்டிமேட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரு. புரியுதா? அந்த இடத்துல என்னது? இப்போ செலவை கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தோன்னா வருவாய் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்குது. புரியுதா? கிரேட்டர் தென். அப்போ அதிகமாக இருக்க பாருங்க அது சர்ப்ளஸ்ஸு. ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? டெபிசிட்டில் பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சர்ஸை கம்பேர் பண்ண பார்த்தோன்னா ரெவன்யூ பாருங்கள் ரொம்ப லெஸ் தான் இருக்குது. அப்போ இது பார்த்தோன்னா பற்றாக்குறை வரவு செலவு திட்டம், டெபிசிட் பட்ஜெட்டு. நெக்ஸ்ட் பாருங்க சார், பட்ஜெட்னா என்ன? பட்ஜெட்ரினா என்ன சார்? அதனுடைய ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. Budgetary procedure refers to the system through which the budget is prepared, enacted and executed. புரியுதா? enacted and executed. அப்போ வரவு செலவு திட்டத்துடைய செயல்முறைகள் அந்த இடத்துல எப்படி தயார்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த இடத்துல 2 இது சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பட்ஜெட்டு. ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பட்ஜெட்னு என்ன சொன்னாங்கன்னா வரவு செலவு திட்டத்தை அந்த இடத்துல நம்ம தயாரிக்கிறது, அதான் ப்ரிப்ரேஷன். புரியுதா? பட்ஜெட்னா என்னென்னா வரவு செலவு திட்டம். ஸோ அதை இன்னும் வரவு செலவு திட்டத்தை அந்த தயாரிப்படுத்துறது அந்த ப்ரிப்ரேஷன் ஆஃப் பட்ஜெட்டு. த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ப்ரிப்பேர்ஸ் த சென்ட்ரல் பட்ஜெட் எவரி இயர். புரியுதா? அந்த இடத்துல என்னது? எவரி இயர் அமைச்சிருக்கேன். அப்போ மைய அரசு பார்த்தோம்னா வரவு செலவு திட்டத்தை அந்த இடத்துல என்னென்னா நிதி அமைச்சகம் தான் அந்த இடத்துல தயாரிக்குது. புரியுதா? அந்த இடத்துல சென்ட்ரல் பட்ஜெட் யார் தயாரிக்கணும், யாருடைய கட்டுப்பாடு டிசைட் பண்ணால் சென்ட்ரல் பட்ஜெட் பார்த்தா ஒவ்வொரு வருஷம் அந்த இடத்துல என்ன தாக்கல் பண்ணுறாங்க. இது யாருடைய கட்டுப்பாடுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு. புரியுதா? மைய அரசு பார்த்தீங்கன்னா வரவு செலவு திட்டத்தை ஏன்னா நிதி அமைச்சகம் தான் அந்த இடத்துல தயாரிக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, அந்த ஸ்டேட் லெவல் த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆனுவல் ஸ்டேட் பட்ஜெட்டு. அப்போ மைய அரசில் எப்படியோ அதே மாதிரி மாநில அரசுகளில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அப்போ மாநிலத்தில் பார்த்தா பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது யார் அப்படி பார்த்தா அந்த மாநில நிதித்துறை தான் அந்த
சொல்லியிருக்காங்க. புரியுதா? while the preparing the budget is following factors in account. புரியுதா? அந்த இடத்துல என்னன்னா மாநில நிதித்துறை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த இடத்துல ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டு. சார் எப்படி சார் பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணுறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த மேக்ரோ எக்கனாமிக் டார்கெட்ஸ் டு த அச்சீவ்ட் வித்தின் பிளான் பீரியடு. புரியுதா? அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வரவு செலவு திட்டத்தினோட ஃபஸ்ட்டு அந்த இடத்துல யுக்திகளை அந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். புரியுதா? எப்படி அந்த இடத்துல தயாரிக்கலாம், என்னென்ன மாதிரி இதுக்காக அந்த இடத்துல தயாரிக்கலாம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு அந்த இடத்துல என்னன்னா பேரியல் பொருளாதார கொள்கையினுடைய இடங்களை அந்த இடத்துல அடையிறதுக்காக தான் இந்த மாதிரி திட்டத்தை அந்த இடத்துல தயாரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தான் அந்த இடத்துல இந்த பேசிக் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த பட்ஜெட்டு. இது எல்லாமே என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு யுக்திகள் இருக்கணும். சரியாங்க? புரியுதா? ஒரு பட்ஜெட் தயாரிக்கிறாங்கன்னா அது எதுக்காக தயாரிக்கிறோம், என்ன காரணத்துக்காக தயாரிக்கிறோம், ஸோ அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த இடத்துல யுக்தி அந்த இடத்துல இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபினான்சியல் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்டு. அப்போ ஒவ்வொரு வரவு செலவு திட்டமும் அந்த இடத்துல பல்வேறு திட்டங்களுக்கான நிதி தேவைகளுக்காக மட்டும்தான் அந்த இடத்துல இந்த திட்டத்தை தயாரிக்கிறோம். செய்யாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எஸ்டிமேட்ஸ் ஆஃப் த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படி கொடுத்தாங்க. அப்போ எஸ்டிமேட் அங்கே என்னன்னா, அப்போ வருவாய் செலவினங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எஸ்டிமேட் பண்ணோம். அது எதுக்கெல்லாம் எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இன்க்ளூட டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரு, நெக்ஸ்ட்டு சப்சிடி, நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் பேமெண்ட் ஆன் டெபிட்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே அந்த இடத்துல எதுக்காக வருவாய் செலவினங்கள் அந்த இடத்துல மதிப்பீடு செய்யறாங்கன்னா, ஒன்று பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு மானியம் சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு கடனுக்கு உண்டான வட்டி அந்த இடத்துல செலுத்துவதற்காக தான் அந்த இடத்துல இந்த பட்ஜெட் அந்த இடத்துல தயாரிக்கிறாங்க. சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, எஸ்டிமேட்ஸ் ஆஃப் ரெவன்யூ ரிசீப்ட் ஃப்ரம் டேக்ஸ் ஆர் நான் டேக்ஸ் ரெவன்யூ. புரியுதுங்களா? இது எல்லாமே அந்த இடத்துல வரி மற்றும் வரி சாராத வருவாய் வரவுகளினுடைய மதிப்பீடுகளை அந்த இடத்துல ஒவ்வொரு வருஷமும் அந்த இடத்துல எவ்வளோ அந்த இடத்துல வரி கலெக்ட் ஆகிருக்க, எவ்வளோ வரி கலெக்ட் ஆகலை, புரியுதுங்களா? அப்படின்னு அந்த இடத்துல மதிப்பீடு செய்வதற்காக தான் அந்த இடத்துல இந்த இதை திட்டத்தினை தயார் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எஸ்டிமேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ரிசீவ்ட் ஃப்ரம் த ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், மார்க்கெட் பாரோவிங் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, எஸ்டிமேட்ஸ் ஆஃப் த கேப் பிட்வீன் ரெவன்யூ ரிசிப்ட் ஆர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். புரியுதா? அந்த இடத்துல என்னது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, ரெவன்யூ ரிசிப்ட் என்னது. புரியுதா? அந்த இடத்துல வருவாய் செலுத்துதல் என்ன, வருவாய் செலவினங்கள் எல்லாம் அப்படிங்கிறதுனா ஒவ்வொரு வருடமும் அந்த இடத்துல வரவு செலவு திட்டத்தை அந்த இடத்துல தயாரிப்பட்டு போதான் அதனுடைய எஸ்டிமேட், அதனுடைய மதிப்பினை அந்த இடத்துல முன்கூட்டி என்ன தயார் செய்யணும். நெக்ஸ்ட் பாருங்க, எஸ்டிமேட் ஆஃப் த பிசிக்கல் டெபிசிட், பிரைமரி டெபிசிட் அண்ட் ரெவன்யூ டெபிசிட். புரியுது? ரெவன்யூ டெபிசிட்னா அந்த வருவாய் பற்றாக்குறை எப்படி சரி செய்யுது, நிதிகள் அதாவது நிதியியல் பற்றாக்குறை எப்படி சரி செய்யுது, அது முதன்மை பற்றாக்குறை எப்படி அந்த இடத்துல மதிப்பீடு செய்யுது. இது எல்லாமே அந்த இடத்துல வரவு செலவு திட்டம் தன்னை தயாரிக்கக்கூடிய முறைகளை தான் அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் இது எல்லாமே இருக்கு. புரியுதா? ஸோ இதில் பாருங்க, த ப்ராசஸ் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட். புரியுதா? வரவு செலவு திட்டம் தயாரிக்கக்கூடிய வழிமுறைகளை தான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பாருங்க, பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் த ப்ரிப்பேர்ட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு. புரியுதா? அந்த இடத்துல நிதி அமைச்சகம் தான் அந்த இடத்துல வரவு செலவு திட்டத்தினுடைய மதிப்பீட்டை இந்த இடத்துல தயார் செய்யும். அதுக்கு கீழே தான் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேஸ்ட் ஆன் த எஸ்டிமேட் இன்கம் ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் வேரியஸ் மினிஸ்டர்ஸ் அண்டு டிபார்ட்மெண்ட்ஸ் சென்ட் டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல அதுக்கு கீழே தான் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இடத்துல பல்வேறு துறைகளுடைய வருமானம் சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு செலவுனுடைய மதிப்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நிதி அமைச்சத்துக்கு அந்த இடத்துல சென்ட் பண்ணுவாங்க. புரியுது? அந்த என்னது சென்ட் டு த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு. புரியுதுங்களா? இது எல்லாமே அந்த இடத்துல நிதி அமைச்சகத்துக்கு தான் அதில் அனுப்புவாங்க. ஸோ இதை அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல பட்ஜெட் அந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா பாருங்கள், ப்ரெசன்டட் பை த ஃபினான்ஸ் மினிஸ்டர் டு கேபினெட் ஃபார் அப்ரூவலு. புரியுதா? இது எல்லாமே அந்த இடத்துல வரவு செலவு திட்டம் தயாரிக்கிறதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல மந்திரி சபையுடைய ஒப்புதலுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஒப்புதலை அளித்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல நிதி அமைச்சர் அந்த இடத்துல தாக்கல் செய்வார். புரியுதுங்களா? அந்த இடத்துல என்னது ப்ரெசன்டட் பை ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் கேபினெட் ஃபார் அப்ரூவல்னு சொல்லியாங்க. கேபினெட் அப்ரூவல்னு அது மத்திய மந்திரி அந்த இடத்துல சபையில் வந்துட்டுல ஒப்புதல் அளித்ததுக்கு அப்புறம் தான் நிதி அமைச்சர் அந்த இடத்துல தாக்கல் பண்ணுவாங்க. அதான் ப்ரெசன்டட் பை ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு சொல்லியாங்க. ஸோ அதுக்கு கீழே தான் அந்த இடத்துல என்னென்னா பட்ஜெட் இஸ் ரெடி ஃபார் ப்ரெசன்டேஷன் டு த பார்லிமெண்ட். ஸோ புரியுதுங்களா? ஸோ அந்த தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டை வந்துன்னா
பாராளுமன்றத்தில் தான் அந்த பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு தயார் நிலையில் அந்த இடத்துல இருக்கும். புரியுதா? அது எங்கே அப்படின்னு பார்த்தா பாராளுமன்றத்தில் தான் அந்த பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு அந்த தயார் நிலையில் அந்த அதுக்கப்புறம் தான் அந்த இருக்கும். ஸோ இப்படி தான் அந்த இடத்துல பட்ஜெட் அந்த இடத்துல தயார் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட்டு. ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட் மீன்ஸ் அந்த இடத்துல பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யக்கூடிய முறைகள்னு சொல்லியாங்க. The Honorable Ministry of Finance on behalf of the central government place the union budget before parliament on the eve of the new financial year சொல்லியாங்க. அப்போ நடுவண் அரசு தான் அந்த இடத்துல ஒரு அங்கத்தினராக அந்த இடத்துல செயல்படுறாரு. அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நிதி அமைச்சர் தான் செயற்காரு. புரியுதா? நிதி அமைச்சர் என்ன பண்ணுறாங்க, மைய அரசினுடைய வரவு செலவு திட்டத்தை அந்த இடத்துல புதிய ஆண்டு அந்த இடத்துல துவங்கும் முதல்ல வந்து இல்லைன்னா பாராளுமன்றத்தில் தான் அந்த இடத்துல தாக்கல் பண்ணுவார். அதான் பாருங்க, ஈவ் இன் நியூ ஃபினான்சியல் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் பிளேஸ் த ஸ்டேட் பட்ஜெட் பிஃபோர் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மீன்ஸ் அந்த ஒவ்வொரு வருடமும் அந்த அதே மாதிரி தான் வந்தோம். அந்த ஒவ்வொரு டைமும் அந்த மத்திய அரசு எப்படி பண்ணுதோ அதே மாதிரி அந்த மாநில அரசு அந்த முன்கூட்டியே அந்த சட்டமன்றத்திலோட ஒப்புதலை அளித்ததுக்கு அப்புறம் தான் அந்த வரவு செலவு திட்டத்தை அந்த தயார் செய்வாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அக்கார்டிங் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆல் மணி பில்ஸ் மஸ்ட் பி இனிஷியேட்டட் இன் த லோவர் ஹவுஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லோவர் ஹவுஸ் அப்படிங்கிறது அந்த வந்து பார்த்தா அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்த பண மசோதா அந்த கீழ் சபையில் தான் அந்த செயல்படும். அதுதான் அந்த லோவர் ஹவுஸ் அப்படின்னாவே என்ன பண்ணுறோம், இந்திய அரசியலமைப்பு சட்டப்படினா பண மசோதா இருக்கு பார்த்தீங்களா, ஆல் மணி பில்ஸ் கொடுத்தோம், எல்லா பண மசோதாவும் யாருடைய கட்டுப்பாடுலாம் செயல்படும்,